கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் ஏசாயா 9:6. அவர் நாமம் அதிசயமானவர். ஏசாயா 9:6. அவர் நாமம் அதிசயமானவர். இங்கே யாரை சொல்கிறாங்கன்னா ஏசப்பாவை சொல்கிறாங்க. ஏசப்பாவுக்கு இன்னொரு பேர் உண்டு, அதிசயமானவர். ஆமாங்க, இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும்னு நீங்கள் காத்துட்ருக்கீங்களே, கண்டிப்பாக இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்தாதான், ஒரு அதிசயம் நடந்தாதான் அப்படின்னு ஒரு காரியம் இருக்கும்ல, அந்த காரியத்தை குறித்து நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. ஆமேன். அது உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸாக இருக்கலாம், உங்கள் வேலையாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைகள் காரியம், உங்கள் படிப்பு, எந்த காரியம் வேணால் இருக்கட்டும், அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கலாம். ஏசப்பா சொல்கிறார், அதில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறேன். நீ கிரகிக்கக்கூடாத அதிசயத்தை செய்ய போகிறேன். நீ யோசிச்சு கூட பார்க்கக்கூடாத ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், நம்புங்க. விசுவாசமாக ஏசப்பாவை நம்புங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஆமேன்.